ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லோருக்கும் பிடித்தமான ஷோ குக் வித் கோமாளியில் அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஜிலேபி பண்ணாங்களேங்க. அதை தான் நாங்களும் வீட்டில் ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. வாங்க எப்படி செஞ்சுருக்கோம் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். 1/4 சிட்டிகை அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது ஆப்ஷனல் தாங்க, வேணா நம்ம சேர்த்துக்கலாம், வேண்டாம். நல்ல ஒரு புளிச்ச தயிராக எடுத்துக்கணும். தயிர் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். தயிர் நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. நம்ம ஜிலேபி சாப்பிடும்போது அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தண்ணி நம்ம சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதை இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இது இட்லி மாவுக்குலாம் நம்ம கலந்துப்போங்களங்க, அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போது தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 1/4 அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டேன். அதே கப்பில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்பில் நம்ம 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரண்டியை போட்டு கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது இந்த நடுவில் நுரை மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுல்லங்க, அதில் நம்மளுக்கு மேலே ஒரு டஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை நம்ம டஸ்ட்டை கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போது கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பாகு நல்ல ஒரு திக்கான இதுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கரண்டி வச்சு எடுத்து பார்க்குறேன். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு ஜிலேபியில் போட்டு செய்யும்போது நம்மளுக்கு சுகர் சிரப்பு கரெக்டாக இருக்கும். அந்த ஜிலேபியில் ஊறி டேஸ்ட்னஸ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கவர் எடுத்துக்கலாம். பால் கவர் இருந்தால் கூட ஈஸியாக தான் இருக்கும். எந்த கவர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்க, அந்த மாவை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம லப்பர் பேண்ட் போட்டு அதை கட்ட போகிறோம். இல்லைனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கட்டிடலாம் மேலே. இப்போ சைடுக்காக வச்சு ஈவனாக இது பண்ணி கட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டிலே சில டைம் மெகந்திக்கெலாம் நம்ம கோன் செய்வோம் இல்லைங்க, அந்த மாதிரி கீழே கூர்மையாக நம்மளுக்கு அந்த கோன் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம அதை பின்னாடி கூர்மையாக இருக்குல்லங்க, கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ணால் கரெக்டாக நம்மளுக்கு ஜிலேபி போட வராது. கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பேன் கூட எடுத்துக்கலாம். எது இருந்தாலும் ஃப்ளாட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஜிலேபி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ நம்ம ஜிலேபி ஒன்று ஒன்றா போடலாம். முறுக்கு மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். தள்ளி தள்ளி முறுக்கு மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக வருது இல்லைங்க. இந்த மாதிரி 3த்தையும் நம்ம புழிஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு செய்யும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் கூட ட்ரை பண்ணி செய்யலாம். குக் வித் கோமாளிலே எல்லோரும் காமெடி பண்ணிக்கிட்டே பண்ணாங்க. எங்கள் வீட்லேயும் அதே காமெடியோடு தாங்க நாங்களும் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சரியாக வரல. செகண்ட் டைம் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். கரெக்டாக வந்துச்சு. இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா அந்த ஜிலேபி கரெக்டாக நம்மளுக்கு வெந்து வராது, இல்லை தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த சைடு 2 மினிட்ஸ், அந்த சைடு 2 மினிட்ஸ் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம்ல, அதில் போட்டுடலாம். இது 1 மினிட் அளவுக்கு சுகர் சிரப்பில் இருந்தால் நம்மளுக்கு அந்த
ஜீராலாம் நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா முக்கிட்டு எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குல்லங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.